Good evening, Pa. Good evening, all. So, hopefully, so actually, last lecture வந்து கம்யூட்டேட்டர் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ லாஸ்ட் லெக்சர் நம்ம கம்யூட்டேட்டர் பார்த்துட்டு இருக்கோம். ஆக்சுவலாக அது 5th லெக்சர் போட்டுட்டேன். இதுதான் நமக்கு 5th லெக்சர், ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்யூட்டேட்டர் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், ரைட்டா? ஸோ ஆக்சுவலாக இப்போ நம்ம எங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ், ரைட்டா? ஸோ குவாண்டம் கெமிஸ்ட்ரின்னு வந்தோம். குவாண்டம் கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா வி ஹேவ் சீன் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ்னு என்னன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அந்த ஆப்ரேட்டர்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ நம்ம எங்கே பார்த்துட்டு இருக்கோம்? ஆப்ரேட்டர்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டு இருக்கோம், ரைட்டா? ஸோ அந்த ஆப்ரேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர்ஸோட ப்ராப்பர்ட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா வி ஹேவ் அ 5th ஆப்ரேட்டர் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூட்டேட்டர், ஓகேவா? ஸோ அப்போ கம்யூட்டேட்டர் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் கிளாஸ்ல வி ஹேவ் சீன், ரைட்? ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கம்யூட்டேட்டர் என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் எல்லாரும் அந்த லெக்சரை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது பார்த்துட்டீங்கன்னா இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும். அண்ட் அகைன் நான் சொல்றது என்னன்னா ரெக்கார்ட் லெக்சர் தானே, நம்மளை யாரும் கவனிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு லேசினஸாக பார்க்காதீங்க. ஸோ இட் வில் பி டேக்கன் அஸ் அ சீரியஸ். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே போல் எக்ஸாம்ஸும் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ வந்துட்டு இப்போ எக்ஸாம் நடந்தது இல்லையா? சிஎஸ்ஆர் எக்ஸாம், ஜூன் 2026, ஓகேவா? ஸோ அப்போ இதில் எப்படி கொஷின் அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுறதுன்றது இம்பார்ட்டன்ட்பா, சரிங்களா? சரிப்பா, இப்போ நம்ம கான்செப்ட்குள்ளே போவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கம்யூட்டேட்டர்ஸ்னு என்னன்னு சொல்லி லாஸ்ட் கிளாஸில் பார்த்துட்டோம். ஸோ அதோட ப்ராப்பர்ட்டிஸ், ஓகேவா? இப்போ கம்யூட்டேட்டருக்குன்னு ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ அது என்னன்னு நம்ம ஒரு பார்க்கலாம், ஓகேவா? ஸோ இப்போது ஜஸ்ட் ஒரு ரீகால். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கம்யூட்டேட்டர்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மல்டிபிகேஷன் அடிஷன் அது வந்து பார்த்தீங்கன்னா கம்யூட்டேட் நேச்சர் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ மேபி 1 minute நான் அப்படியே லாஸ்ட் லெக்சரை ரீகால் பண்ணிடுறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து 4th லெக்சர் இல்லையா? இது வந்து நமக்கு 4th லெக்சர், ஓகே ஃபைன். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ குவாண்டம் கெமிஸ்ட்ரி பார்த்துட்டோம், ரைட்டா? ஸோ அதோட பேசிக்ஸ், இன்ட்ரோடக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூட்டேட்டர் இங்கிருந்து ஆரம்பிச்சோம். ஸோ கம்யூட்டேட்டர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா we know all about the Heisenberg uncertainty principle. இந்த பிரின்சிபல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பொசிஷன் மொமெண்டம் cannot be determined simultaneously, ரைட்? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்யூட்டேட்டர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா if it isn't commute அப்படின்னா it does not follow the Heisenberg uncertainty principle. Because இப்போ ஒரு ஆப்ரேட்டர் வந்து கம்யூட் அப்படின்னு இருந்துச்சுன்னா we can determine அதோட ஆப்ரேட்டர்ஸ். இப்போ XYன்றது ஆப்ரேட்டர், ரைட்டா? ஸோ பட் அக்கார்டிங் டு த ஹைசன்பர்க் அன்சர்டினிட்டி பிரின்சிபல் பொசிஷன் அண்ட் மூமெண்டம் அப்படின்ற இந்த ரெண்டு ஆப்ரேட்டரை டிட்டர்மைன் பண்ண முடியாது. அதாவது நாட் ஓன்லி இந்த பொசிஷன் அண்ட் மூமெண்டம் ரெண்டு ஆப்ரேட்டரை சைமல்டேனியஸாக டிட்டர்மைன் பண்ண முடியாது அப்படின்றதான் சொல்லியிருப்பாங்க. பட் இந்த ஹைசன்பர்க்ல வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் அண்ட் மூமெண்டம் பற்றி மட்டும் பேசியிருப்பாங்க, ஓகேவா? ஸோ பட் இந்த காமன் டேர்ம் இப்போ XYன்ற ரெண்டு ஆப்ரேட்டரை we can determine simultaneously அப்படின்னா அது வந்து கம்யூட்டா இருக்குப்பா, ஓகேவா? அதை சைமல்டேனியஸா நம்மளால டிட்டர்மைன் பண்ண முடியாதுன்னா இட் டஸ் நாட் கம்யூட் அப்படின்னு சொல்றோம், ஓகேவா? விச் மீன் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருந்துச்சுன்னா இட்ஸ் கம்யூட் அப்படின்னு சொல்றோம். ஸோ டஸ் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா அது நான் கம்யூட் அப்படின்னு சொல்லிடுறோம், ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ இப்போ அப்சர்வபிள்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் டிட்டர்மைன் சைமல்டேனியஸ்லி, பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேனாட் டிட்டர்மைன் சைமல்டேனியஸ்லி, ஓகேவா? அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம்? மல்டிபிகேஷன் அடிஷன் கம்யூட்டேட்டிவ் நேச்சர், பட் சப்ஸ்ட்ராக்ஷன் டிவிஷன் வந்து நான் கம்யூட்டேட்டிவ் நேச்சர் அப்படின்னு சொல்லியிருந்தோம், ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் அதோட டெஃபினேஷன் என்னன்னு சொல்லி பார்த்துருந்தோம். கம்யூட்டேட்டிவ் இஸ் a mathematical operation in which position and position of operator are interchanged, ரைட்டா? ஸோ இப்போ ஏபின்னு இருக்கு. ஸோ இதோட பொசிஷனை வந்து we can interchange பண்ணும் போது we can operate the function, then difference is obtained, ஓகேவா? இன்டர்சேஞ்ச் பண்ணி ஆப்ரேட் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும் போது டிஃபரன்ஸ் நமக்கு என்ன டிஃபரன்ஸ் கிடைக்குதோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ அதோட டிஃபரன்ஸ் நமக்கு 0வா இருந்துச்சுன்னா we can set to be as a commute, ஓகேவா? ஸோ அதில் கிளியரா இருக்கு இல்லையா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கம்யூட்டேட்டர் ஆஃப் இப்போ A, B அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அண்ட் ஒன் மோர் திங் இந்த மாதிரி பிராக்கெட்ல கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து விச் ரெப்ரசன்ட் கம்யூட், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பிராக்கெட்ல கொடுக்கும்போது கம்யூட்டர் சொல்லி ரெப்ரசென்ட் பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூட்டேட்டர் ஆஃப் A with B அப்படின்றோம். ஸோ இப்போ A, B அப்படின்னா என்னது? கம்யூட்டேட்டர் ஆஃப் A with B. இப்போ B, A அப்படின்னா கம்யூட்டேட்டர் ஆஃப் B with A அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம், ஓகேவா? சிம்பிளா we can represent, இப்படிதான் நமக்கு ரெப்ரசென்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலா we have to expand this like this, ஓகேவா? ஸோ இப்போ A cap into B cap minus of B cap minus B cap into A cap அப்படின்னு சொல்லி போடுறோம். இப்போ இந்த கேஸ் ஆஃப் B cap, A cap கம்யூட்டேட்டர் நம்ம கொடுத்துருந்தாங்க அப்படின்ற பட்சத்துல we can return as
b cap a cap minus a cap b cap அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்றோம். ஓகேவா? சோ இப்போ அடுத்து வந்து பாருங்க, இப்போ d by dx into x power n இதோட எக்ஸ்பிளனேஷன்ஸ்லாம் பார்த்தோம். இதோட மேத்தமெட்டிக்கல் வந்துட்டு எப்படி நம்ம சால்வ் பண்றதுன்னு சொல்லி பார்த்தோம். ஆக்சுவலா நமக்கு கிடைச்ச ஃபைனல் வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோட ஃபைனல் வேல்யூ 1 minute பா. ஓகே, ஸோ இதோட ஃபைனல் வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ டி பை டிஎக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பவர் என் அப்படின்னு என்னது n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் ஒன். ஆக்சுவலாக இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இட் லுக் லைக் அ டிஃபரன்சியேஷன். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது டிஃபரன்சியேஷன் எடுத்த மாதிரி இருக்கும். இப்போ டி பை டிஎக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பவர் n டிஃபரன்சியேட் எடுத்தா வி கெட் த சேம் வேல்யூ, அதாவது n இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு n மைனஸ் ஒன், எக்ஸ் பவர் n மைனஸ் ஒன் அப்படின்னு வரும். ஸோ பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா differentiation வந்து பாத்தீங்கன்னா it is not a commutator. For this example maybe we get the equal answer which is related to the differentiation. அததான் இங்க கொடுத்திருக்கோம். இங்க பாருங்க, commutator of first derivative which means d by dx. okay, commutator of first derivative with the position. okay, positionன்றது x. ஓகேவா? ஏன்னா xன்றது எது ரெப்ரசன்ட் பண்ணுது? இட்ஸ் a position operator. நம்ம இது முன்னாடியே பார்த்திருக்கோம். position operator, momentum operator, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கைனெட்டிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி, டோட்டல் எனர்ஜி, இது எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். இது எல்லாமே ஆப்ரேட்டர்ஸ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்யூட்டேட்டர் ஆஃப் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் வித் பொசிஷன் ஆர் பொசிஷன் வித் பவர் will give the same result as we get the after differentiation அப்படின்னு கொடுத்திருக்கோம். ஓகேவா? சோ அப்ப என்ன சொல்லிருக்காங்க, பட் commutator is not a differentiation அப்படின்னு கொடுத்திருக்கோம். ஓகேவா? சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா check out the commutator of position and momentum அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். so because நமக்கு தெரியும் இல்லையா, position and momentum cannot be determined simultaneously, ரைட்டா? சோ அப்படி பார்க்கும்போது அந்த ஐசன்பெர்க் அன்சர்டினிட்டி பிரின்சிபலை we have to check. அப்படி பார்க்கும்போது இது வந்து பொசிஷன் அண்ட் மொமெண்டம் வந்து பாத்தீங்கன்னா px equal to minus iota h cut d by dx. ஓகேவா? சோ அப்ப என்ன பண்ணணும், இதோட பொசிஷனை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். நம்ம என்ன சொல்லியிருக்கோம், சோ கம்யூட்டேட்டர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இப்போ x cap காமா மைனஸ் iota h cut d by dx. அப்ப என்ன பண்ணணும், பொசிஷனை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். சோ ஓகேவா? சோ பொசிஷன் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு எழுதணும். இப்போ x cap n அண்ட் மைனஸ் iota h cut d by dx அப்படின்னு சொல்லிட்டு பொசிஷன் இன்டர்சேஞ்ச் பண்றீங்க, இதை ஆப்ரேட் பண்றீங்க. ரொம்ப ஈஸியான மேக்ஸ் தான், ரொம்ப டிஃபிகல்ட்லாம் கிடையாது. ஓகேவா? சோ அப்ப கிடைக்கும்போது நமக்கு வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு, iota h cut which is not equal to 0. அப்படின்னா இதை நம்ம என்ன சொல்றோம், it is not commute, ரைட்டா? சோ commute அப்படின்ற பட்சத்துல நமக்கு என்ன கிடைச்சிருக்கணும், if it isn't 0, இந்த கேஸ்ல நமக்கு என்ன இருக்கணும், ஐசன்பெர்க் அன்சர்டினிட்டி பிரின்சிபல் வந்து நமக்கு ஃபெயிலியர் ஆயிருக்கணும். பட் from this commutator we can prove Heisenberg uncertainty principle is true. Okay, if it isn't commute, the position and momentum we can determine simultaneously. Okay, but if it is not commute, we cannot determine simultaneously. Okay, so அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. சோ பாப்போம், இப்போ ஃபர்தரா நம்ம பாப்போம். இப்போ கம்யூட்டேட்டர் அப்படின்றதுல அதோட ப்ராப்பர்ட்டிஸ், கம்யூட்டேட்டர் அப்படின்னும் போது அதுக்கு ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஓகேவா? சோ அந்த ப்ராப்பர்ட்டிஸை we can see. ஓகேவா? சோ நம்ம பார்க்கலாம். பிகாஸ் நீங்க ரீகால் பண்றீங்களான்னு எனக்கு தெரியல, பட் ரீகால் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் நான் கிளாஸ்ல உங்களுக்கு ரிமைண்டர் வேணும்ன்றதுக்காக இட் இஸ் ரீகால். ஓகே, ஸோ பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1 minute பா. ஓகே, ஆஸ் ஆஃப் நவ் என்னென்ன ஃபார்முலாஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரைட் பண்றேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா டி பை d by dx. okay, ஓகே பா, பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா as of now என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா d by dx. ஓகே, d by dx கமா x பவர் n, ரைட்டா? மேல கேப் போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்யூட்டேட்டர் அப்படின்னும் போது இதோட கம்யூட் வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சது, ஆக்சுவலாக இதோட கம்யூட்டேட்டர் வேல்யூன்றது n இன்டூ எக்ஸ் பவர் n மைனஸ் ஒன். ஓகே, ஸோ இதுதான் இதோட வேல்யூஸ். அதுக்கப்புறம் என்ன நம்ம வேல்யூ பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த செகண்ட் வேல்யூ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதோட பொசிஷன் இன்டர்சேஞ்ச் ஆகும் போது வி ஹேவ் அ மைனஸ். ஓகேவா? ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நான் சொல்கிறேன், மேபி யூ கேன் நோட். ஓகேவா? ஸோ இதோட பொசிஷன் இன்டர்சேஞ்ச் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி பை டிஎக்ஸ், ரைட்டா? ஸோ இன்டூ கேப் அப்படின்னும் போது இதோட சேம் வேல்யூ பட் இங்கே மைனஸ் வரும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டிஸில் கொடுத்துருப்பாங்க. கம்யூட்டேட்டர் இஸ், அதாவது கம்யூட்டேட்டர் இஸ் நமக்கு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிசிமெட்ரிக் இன் நேச்சர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது பொசிஷன் இன்டர்சேஞ்ச் ஆகும்போது we have to put minus here. ஓகேவா? ஸோ இதான் நமக்கு கொடுத்துருப்பாங்கப்பா. ஸோ இந்த ரெண்டு வேல்யூ நம்ம இப்போ இது வரைக்கும் பார்த்துருக்கோம், ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்த்துருக்கோம், பொசிஷன் அண்ட் மொமெண்டம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் நமக்கு எந்த வேல்யூஸ் கிடைச்சது, பொசிஷன் அண்ட் மொமெண்டம்.
ரைட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ எக்ஸ் கேப் கமா பிஎக்ஸ். ஓகே, எக்ஸ் கேப் கமா பிஎக்ஸ் பவர் 1 அப்படின்னும் போது பவர் 1, ரைட். ஸோ இதோட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சது? எக்ஸ் பொசிஷன் அண்ட் மூமெண்டம் இதை கம்யூட்டேட்டர் எடுக்கும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா minus iota h cut, right? So minus iota h cut. Sorry, so not a minus iota h cut. It is an iota h cut, right? So iota h cut. ஓகேவா? அயோட்டான்னு ஏன் சொல்றோம், h cutனா என்ன சொல்றோம் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம், ரைட்டா? ஸோ அப்போ இதோட பொசிஷன் நான் இன்டர்சேஞ்ச் பண்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க px கேப், ஓகே, கமா எக்ஸ் கேப், ஓகே. ஸோ அப்போ பொசிஷன் இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு என்ன வரும்? சேம் வேல்யூ பட் வி ஹேவ் டு புட் மைனஸ், ஓகே. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா h cut அப்படின்னு கொடுத்துருக்கோம், ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க, ஸோ இப்போ எக்ஸ் பவர் எக்ஸ் கேப், ரைட். ஸோ பிஎக்ஸ் கேப், ஓகேவா? இதோட பவர்ல வந்து இன்கேஸ் இங்க வந்து 1 இருந்துச்சு, பவர் வந்து சரி பவர் ஈக்குவல் டு n அப்படின்னா என்ன பண்றீங்க? அயோட்டா h cut, ஓகே, இன்டு n இன்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1, ஓகே. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ். ஸோ இதனால நான் சொல்லிட்டு இருக்கேன், ஓகேவா? ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ். அதே போல எக்ஸோட பொசிஷன் இது சேஞ்ச் ஆகும்போது எக்ஸ் கேப் பவர் n, இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸுக்கு மேல பவர்ல n இருந்தா, ஓகே. ஸோ அப்போ என்ன ஒரு இதோட வேல்யூஸ் அயோட்டா h cut, ஓகே. ஸோ n இன்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1 பா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் பவர், ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பிஎக்ஸ், இது இன்கேஸ் பிஎக்ஸ் மேல அதாவது மொமெண்டம் மேல பவர் இருக்குன்ற பட்சத்துல என்ன பண்ணணும்? அதே சேம் தான் அயோட்டா h cut. பட் இங்க என்ன வரும் பாத்தீங்கன்னா இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸ் இங்க வந்து என்ன வரும்? பிஎக்ஸ் வரும் இன்டு n இன்டு பிஎக்ஸ், ஓகே. பிஎக்ஸ் பவர் n மைனஸ் 1, ஓகேவா? பவர் n மைனஸ் 1 இது மைனஸ் 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதோட பொசிஷன் மாறும் போது நமக்கு என்ன ஆகும்? அப்கோர்ஸ் கம்யூட்டேட்டர்ன்றது நமக்கு என்ன சொல்றோம்? இட் இஸ் an antisymmetric in nature. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த வேல்யூஸ் நெகட்டிவ்ல அப்படியே கிடைக்கும், ஓகேவா? ஈக்குவல் டு மைனஸ் அயோட்டா h cut, ஓகே. ஸோ இன்டு n இன்டு பிஎக்ஸ், ஓகேவா? n இன்டு பிஎக்ஸ் பவர் n மைனஸ் 1, ஓகே. பவர் n மைனஸ் 1 இங்கே ஒரு கேப் போட்டுக்கோங்க, ஓகே. ஸோ கேப் எங்கேயாவது நான் மிக்ஸ் பண்ணியிருந்தேன்னா ப்ளீஸ் நீங்க போட்டுக்கோங்க, ஓகே. ஸோ இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் பண்ணுங்க, இதெல்லாமே, ஓகே. ஸோ இதை நம்ம பண்ணி கொடுத்துறேன். ப்ளீஸ் இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் அதான் சொன்னேன் இல்லையா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக உங்களுக்கு மேக்ஸ் பெருசாக இருக்க மாதிரி தெரியும், பட் டேரெக்டாகவே இதோட ஆன்சர்ஸ் தெரியும். இப்போ பாருங்க, ஸோ ஒரே ஒரு ரெண்டு ப்ராப்ளம் தான் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம், பட் ஃப்ரம் தட் நம்ம இவ்வளோ ஃபார்முலாவும் நம்ம அப்ளை பண்ணலாம். இது எல்லாத்துக்கும் நமக்கு ஆன்சர் தெரியும். இது எல்லாமே டைரக்ட் கொஸ்டின்ஸ் பா, ஓகே. ஸோ இப்போ கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கம்யூட்டேட்டரை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம், சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கம்யூட்டேட்டர். Maybe I can put this in center, okay. So அதுக்கப்புறம் next page வந்து ஆரம்பிச்சுக்கிறேன். ஸோ பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கம்யூட்டேட்டர். சாரி ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேப்பா. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கம்யூட்டேட்டர். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ லைக் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இட் ஃபாலோஸ் ஆன்டிசிமெட்ரிக் இன் நேச்சர், ஓகேவா? ஸோ கம்யூட்டேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஃபாலோஸ், ஓகே, ஃபாலோஸ் ஆன்டிசிமெட்ரிக் இன் நேச்சர். ஓகே, ஆன்டிசிமெட்ரிக் நேச்சர், ஓகேவா? ஆன்டிசிமெட்ரிக் நேச்சர்னா ஒன்றும் கிடையாதுப்பா. இப்போ லாஸ்ட் கேஸ்ல நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அதாவது ஏ கேப், ஃபார் எக்ஸாம்பிள் ஏ கேப் இருக்கு, ஓகேவா? ஏ கேப் கமா பி கேப், ஓகே. கம்யூட்டேட்டர் அப்படின்னும் போது we have to put bracket here equal to, அப்போ இதோட பொசிஷன் மாறும் போது, ஸோ அப்போ இது ஆன்டிசிமெட்ரிக் அப்படின்னா பி கேப் மைனஸ் ஏ கேப், ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிசிமெட்ரிக் நேச்சர் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? இதோட பொசிஷன் மாறும் போது
ஓகே, ஸோ வி ஹேவ் டு புட் மைனஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூட்டேட்டர், அதாவது ஆன்டிசிமெட்ரிக் நேச்சர் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லாஸ்ட் கேஸில் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி தான். ஓகே, ஸோ பொசிஷன் அண்ட் மொமெண்டம் சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு நெகட்டிவ் முன்னாடி போடணும். ஓகே, ஸோ செகண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செகண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இட் ஃபாலோஸ் லீனியாரிட்டி. ஓகே, ஸோ இட் ஃபாலோஸ், ஓகே, ஸோ இட் ஃபாலோஸ் லீனியாரிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஓகேப்பா, இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஆல்சோ ஃபாலோஸ் லீனியாரிட்டி. ஓகே, ஸோ லீனியாரிட்டின்னு சொல்லியிருக்கோம். 1 minute. ஸோ இட் இஸ் ஆல்சோ ஃபாலோஸ் லீனியாரிட்டி. லீனியாரிட்டி அப்படின்னா, ஸோ இது நம்ம ஆப்ரேட்டர்ஸ்லையும் பார்த்த கேஸ் தான். இப்போ ஃபாலோஸ், ஓகே, ஸோ லீனியாரிட்டி. ஓகே, ஸோ இப்போ லீனியாரிட்டி அப்படின்னும் போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏ கேப், ஓகே, ஏ கேப் கமா பி கேப், ஓகே, கமா சி கேப் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். we can write this. எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இது எப்படி ரைட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ ஏ கேப், ஓகே, ஏ கேப், ஓகே, இப்போ பி கேப், ஏ கேப் கமா பி கேப். ஓகேவா? ஸோ அப்போ இதை ஃபர்ஸ்ட் கம்யூட் எடுத்துடணும். ஓகே, ஏ கேப் பி கேப் இதை கம்யூட் எடுத்துட்டு இங்கே பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க, we have to put plus. ஓகேவா? ஸோ இப்போ ஏ கேப் இன்டு பி கேப். ஓகேவா? ஸோ அப்போ என்னன்னா ஏ கேப், சாரி, ஏ கேப் கமா சி கேப். ஓகே, ஏ கேப் கமா சி கேப். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ ஃபாலோஸ் லீனியாரிட்டிப்பா. ஸோ அதாவது என்னன்னா, ஸோ ஃபர்ஸ்ட்டு பி கூட, ஓகே, நெக்ஸ்ட் சி கூட. ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று வந்து உங்களுக்கு புரியல அப்படின்ற பட்சத்தில் மேபி அகெயின் ஐ கேன் ரைட் ஏ கேப் கமா பி கேப். ஓகே, சாரிப்பா, இங்கே என்னன்னா இஃப் இட் இஸ் ப்ளஸ் ஹியர், இங்கே வந்து ப்ளஸ்ப்பா, அதனால தான் இங்கே வி ஹேவ் டு புட் ப்ளஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பி கேப் மைனஸ் சி கேப் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ மைனஸ் சி கேப் வி கேன் புட் திஸ் எப்படின்னா, அப்போ ஏ கேப், ஓகே, கமா பி கேப். ஓகேவா? மைனஸ் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ராக்கெட்டுக்கு சென்டரில் வரும். ஓகே, மைனஸ் என்ன வரும், ஏ கேப், ஓகே, சி கேப். சரிங்களா? ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. இஃப் அகெயின் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் இந்த கேஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏ கேப் பிளஸ் பி கேப். ஓகே, ஏ கேப் பிளஸ் பி கேப். இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ப்ராக்கெட் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கமா சி கேப் இப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு என்ன வரும் அகெயின் ஃபர்ஸ்ட்டு, ஸோ ஃபர்ஸ்ட்டு ஏ கேப் சி கேப் அப்படின்னு வரும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏ கேப் சி கேப். ஓகே, ஸோ அகெயின் இப்போ சொல்லுங்க பார்ப்போம், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வரும் இல்லையா, நமக்கு உள்ள ப்ராக்கெட்ல ப்ளஸ் இருக்கு. அகெயின் பி கேப் சி கேப், பி கேப், ஓகே, சி கேப். ஓகேவா? ஸோ இப்படி தான்ப்பா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது லீனியாரிட்டி ரூலை ஃபாலோ பண்ணுவோம். வி கேன் ரைட் லைக் திஸ். ஓகேவா? ஸோ இன்னொரு டேர்ம் லாஸ்ட்டாக என்ன எழுதுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ கேப் பிளஸ் பி கேப். ஓகே, ஏ கேப் பிளஸ் பி கேப் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆனால் இங்கே சி கேப் பிளஸ் டி கேப் அப்படி இருக்கு. ஓகேவா? ஸோ இட் இஸ் ஆல்சோ கம்யூட்டேட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ அப்படி கொடுக்கும்போது நல்லா பார்த்துக்கோங்க, இப்படி நம்ம கொடுத்துட்டா இப்போ ஏ கேப், ஓகே, பிளஸ் பி கேப். ஓகேவா? ஸோ அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதை ஒரு ஹோல் டேர்மாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது ஒரு ஹோல் டேர்மாக கன்சிடர் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்டு சி கூடயும் தென் டி கூடயும் அப்படி வந்து நம்ம we have to separate like this. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏ கேப் பி கேப். ஓகே, ஸோ இதை வந்து தனியாக எடுத்துட்டோமா, இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி கேப், ரைட்டா? ஓகே, ப்ளஸ் இப்போ என்ன பண்ணுறோம், ஏ கேப் ப்ளஸ் பி கேப். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமா டி கேப். ஓகேவா? இப்போ இது எப்படி ஃபர்தர் எழுதுறதுன்னா, அகெயின் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இது என்ன பண்ணியிருக்கோம், இது ஆல்ரெடி மேலே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது போல் நம்ம எழுதணும்ப்பா. சரிங்களா? ஓகே, ஸோ கிளியரா என்ன லீனியாரிட்டி அப்படின்னு புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்படி தான் நம்ம வந்து கம்யூட்டேட்டர் இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் கொடுக்கும்போது we have to distribute like this. ஓகேவா? ஸோ லீனியாரிட்டி ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி பண்ணணும். நெக்ஸ்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் லைக் ஆப்ரேட்டர்ஸ் ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தோம் இல்லையா, அப்போ இட் இஸ் ஆல்சோ ஃபாலோஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவிட்டி. ஓகேவா? ஸோ அப்போ என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே,
is also follows distributivity. So third, it also follows, okay, it is also follows distributivity. ஓகே. ஸோ அப்போ வந்து நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நோ அடிஷன். இந்த இடத்துல நமக்கு மல்டிபிகேஷன்ஸ் டேர்ம் வரும். அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஏ கேப் கமா பி கேப், ஓகே, பி கேப் சி கேப் அப்படின்னு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும், நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு ஓகே, ஸோ இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு ஏ டேர்ம் இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பி கூட மல்டிபிள் பண்ணணும், ஸோ அப்புறம் சி கூட பண்ணணும். ஓகே, ஸோ அப்போது நமக்கு வேல்யூஸ் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ கேப், ஓகே, கமா பி கேப், ஓகேவாப்பா, ஏ கேப் கமா பி கேப் ஈக்குவல் டு அதுக்கப்புறம் சி கேப், ஓகேவா? ஸோ ப்ளஸ் இப்போ வந்து பாருங்க, ஏன் சி இந்த பக்கம் போடுறேன்னா இப்போ ஏ கேப் பி கேப் இப்படி பிடிச்சிருக்கேன், பிரிச்சிருக்கேன். ஸோ அப்படி வந்து பார்க்கும்போது சி எந்த பக்கம் இருக்கு, விச் இஸ் ரைட் ஹேண்ட் சைடு, ஓகேவா? ஏக்கும் பிக்கும் விச் இஸ் ரைட் ஹேண்ட் சைடில் ப்ரெசென்டா இருக்கு. இப்போ இந்த கேஸ் பாருங்க, அப்போ ஏசி போடும் போது சிக்கு எந்த பக்கம் இருக்கு, பி வந்து பாத்தீங்கன்னா அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன், பி கேப், ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஏ கேப், ஓகே, சி கேப் அப்படின்னு எழுதுறேன். ஓகேவா? ஸோ கிளியராப்பா? இப்படி தான் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு இன்னும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு ஏ கேப் பி கேப் கமா சி கேப் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது அகைன் நான் எழுதுறேன். ஓகே, ஸோ அப்படி இருக்கணும் போது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இதுல இருந்து வி ஹேவ் டு மல்டிபிள், இதுல இருந்துட்டு அப்போ பி அண்ட் ஏ இப்படி எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இதுல இருந்து பாருங்களேன், இப்போ ஏ கேப் ரைட், ஸோ கமா சி கேப், சரிங்களா? ஏ கேப் கமா சி கேப். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏக்கு பி எந்த பக்கம் இருக்கு, விச் இஸ் ரைட் ஹேண்ட் சைட். அப்போ வந்து பாத்தீங்கன்னா பி கேப் அப்படின்னு போகும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பிளஸ், ஓகே, ஸோ பிளஸ் ஏ கேப், ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பி கேப் மைனஸ் சி கேப், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதணும்ப்பா. கிளியரா? ஓகே, ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தால் ப்ளீஸ் கேளுங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிசி பிரிச்சோம் இல்லையா, இதுலயே எங்க இருக்கு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கேஸ் நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்க. இப்போ அகைன் நம்ம பொசிஷன் அண்ட் மொமெண்டம் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்க. ஸோ பொசிஷன் அண்ட் மொமெண்டம் அப்படின்னும் போது ஸோ இப்போ என்னது பி சாரி பொசிஷன் அப்படின்னும் போது எக்ஸ் கேப், ஓகே, மொமெண்டம் அப்படின்னும் போது ஒய் கேப், சாரி மொமெண்டம் அப்படின்னும் போது பிஎக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இஃப் இந்த கேஸ் ஆஃப் பொசிஷன்ல ஸ்கொயர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பொசிஷனோட பவர்ல ஸ்கொயர் இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த கேஸ் பொசிஷனோட பவர்ல ஸ்கொயர் இருக்கு அப்படின்னும் போது நம்ம இது எப்படி ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் இப்போ பாருங்க, இது எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னா we have to distribute like this, x cap into x cap, ரைட்டா? நம்ம ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கோம் ஆபரேட்டரோட ப்ராப்பர்ட்டிஸ்ல, இப்போ எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா என்ன சொல்லணும், we have to operate n டைம்ஸ், ஓகேவா? பவர்ல வந்து n இருக்குன்னும் போது n டைம்ஸ் நம்ம ஆப்ரேட் பண்ணணும். அப்போ இன்டு px, ஓகே, இன்டு px, நல்லா புரிஞ்சுக்கோங்களேன். இப்போ எப்படின்னு பாருங்க. ஸோ நம்ம பார்த்த டேர்ம்ஸ் தான், பார்த்த கண்டிஷன்ஸ் தான், அதுதான் நம்ம இப்போ எப்படி எழுதணும்னு சொல்லி பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் கமா பிஎக்ஸ்னு இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், we have to operate n டைம்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் இந்த கேஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம இங்க எடுத்துக்கிட்ட மாதிரி ஏ, ஓகே, இது வந்து பி, ஓகே, இது சி நீங்க எடுத்துக்கிறீங்க. அப்ப எப்படி நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம்னு பாருங்களேன். இது எப்படி நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எழுத முடியும்? ஸோ இப்போ இங்க பாருங்க, ஓகே, ஸோ எக்ஸ் கேப், ரைட்டா, எக்ஸ் கேப், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிஎக்ஸ், ஓகே, பிஎக்ஸ் கேப். இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ் கூட ரைட்டா, ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் கேப், இது வந்து இந்த கேஸ் ஆஃப் ரைட் ஹேண்ட் சைட். இப்போ பிளஸ்ப்பா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. மல்டிபிகேஷன்ஸ் வரும்போது we have to put பிளஸ், ஓகே, அதர்வைஸ் இப்போ பிளஸ் அடிஷன் சப்ஸ்ட்ராக்ஷன்லாம் வந்தா அந்த வேல்யூஸ் அப்படியே நீங்க பிளஸ்னா பிளஸ் மைனஸ்னா மைனஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த இதை நான் இப்படி எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியணும்னா ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் எடுத்துட்டு போறேன்ப்பா. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் எடுத்துட்டு வரேன், அதுக்கப்புறம் இதை இந்த பக்கம் எடுத்துட்டு வரேன். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இது வந்து ஃபர்ஸ்ட்,
அண்ட் இது வந்து செகண்ட் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ எடுக்கும்போது இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதுனால சரி ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதுனால ரைட் ஹேண்ட் சைடு போட்டுருவோம். இப்போ இது ரெண்டுத்தையும் எடுக்கும்போது இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும் இந்த எக்ஸ் கேப் அப்படின்றது. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணணும் எக்ஸ் கேப். ஓகே, ஸோ இங்கே என்ன வரும் நமக்கு எக்ஸ் கேப் மைனஸ் பிஎக்ஸ். ஓகேவா? ஸோ கிளியரா? ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்தரா நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம தான் ஆல்ரெடி படிச்சிருப்போம் இல்லையா, என்னது எக்ஸ் கேப் இன்டு பிஎக்ஸ். அதோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி வெல் நோன். ஓகேவா? முன்னாடி பார்த்துருக்கோம். அப்போ அதோட வேல்யூ என்ன? ஜஸ்ட் ரிமைண்டர் யுவர் செல்ஃப் ஆல்சோ. ஓகேவா? ஸோ அப்போ அதோட வேல்யூ என்ன வரும்? இப்போ இங்க பிஎக்ஸ் முன்னாடி வந்துச்சுன்னா we have to put மைனஸ். இதே எக்ஸ் கேப் முன்னாடி இருக்கிறதுனால we have to plus. சரி, we have to put a plus. ஸோ அயோட்டா ஹச் கட். ஓகே, அயோட்டா ஹச் கட் எக்ஸ் பவர் என்ப்பா, எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன்று. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பவரில் ஒன்றுன்னு இருக்கிறதுனால we have to put எக்ஸ் மட்டும்தான். ஓகேவா? ப்ளஸ். ஓகே, இங்கே பாருங்கப்பா, என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ இதோட வேல்யூ என்ன? இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா சாரிப்பா, இதோட வேல்யூ என்னது? அயோட்டா ஹச் கட், ரைட்? ஸோ இதோட வேல்யூ அயோட்டா ஹச் கட். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் அப்படியே டவுன் பண்ணிட்டுருங்க, ரைட்டா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் கேப், ரைட்? ஸோ இப்போ ப்ளஸ் இங்கே வந்து எக்ஸ் கேப் அப்படியே போடுறீங்க. இது இங்கே என்ன வேல்யூ இருக்கு? ப்ளஸ் அயோட்டா ஹச் கட். ஓகேவா? இன்கேஸ் பிஎக்ஸ் முன்னாடி இருந்துச்சுன்னா நமக்கு என்ன வரும்? இதோட வேல்யூ நெகட்டிவ்ல வந்திருக்கணும்ப்பா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ அயோட்டா ஹச் கட். ஓகே, ஸோ இங்கே என்ன இருக்கு? எக்ஸ் கேப். ஓகேவா? ப்ளஸ் இப்போ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் கேப் அயோட்டா ஹச் கட். ஓகேவா? ஸோ இதை நான் எப்படி எழுதலாம் ஃபர்தரா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா we can also written like this. எப்படி? அயோட்டா ஹச் கட் எக்ஸ் பவர் எக்ஸ் கேப். ஓகே, பிளஸ் அயோட்டா ஹச் கட். அயோட்டா ஹச் கட் இது கான்ஸ்டன்ட் தானே, அதனால கான்ஸ்டன்ட்டா சேஞ்ச் பண்ண போகுது. கான்ஸ்டன்ட்டா சேஞ்ச் பண்றதுனால ஒன்றும் நடக்க போகுது கிடையாது. ஸோ we can write, so we can rewrite this. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 அயோட்டா ஹச் கட் எக்ஸ் கேப். ஓகே, இதோட வேல்யூஸ். ஓகேவா? எவ்வளோ ஈஸியாக இருக்கு பாருங்களேன். ஓகே, ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் அந்த வரக்கூடிய மேத்தமெட்டிக்ஸை பார்த்துட்டு ரொம்ப பெருசாக இருக்கலாம்னு நினைக்காதீங்க. இது எத்தனை வாட்டி டைரக்டா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த பொசிஷன் அண்ட் மொமெண்டம்ன்ற ஆப்ரேட்டரை வச்சு இதோட கம்யூட்டேட்டர் ப்ராப்பர்ட்டிஸை எத்தனை டைம் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. மேபி யூ கோ அண்ட் கோ த்ரூ குவாண்டம் கெமிஸ்ட்ரியில் கிளாஸஸில் குவாண்டம் கெமிஸ்ட்ரி ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பேப்பர்லாம் எடுத்து பாருங்க. இது எத்தனை டைம் கேட்டிருக்காங்கன்னு நீங்களே தெரியும், உங்களுக்கே தெரியும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேபி you can test yourself. ஓகேவா? ஸோ இப்போ அகைன் நான் கொடுக்குறேன் ஒரு ப்ராப்ளம், என்னன்னு பாருங்க. ஓகே, அகைன் வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் இந்த கேஸ். ஓகே, ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நமக்கு எக்ஸ் பவர் 3. ஓகே, எக்ஸ் பவர் 3 கமா பிஎக்ஸ். ஓகே, எக்ஸ்ன்றதை விட இட் இஸ் பெட்டர் டு சே என்னது? பொசிஷன் ஆப்ரேட்டர். ஓகே, ஸோ அப்போ நான் எப்படி ரைட் பண்ணுறேன்னு பாருங்க. எக்ஸ் கேப் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் கேப். ஓகே, எக்ஸ் கேப் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் கேப். ஸோ கமா பிஎக்ஸ் பா, ரைட்டா? கமா ஓகே கமா. ஸோ இப்போ அகைன் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அகைன் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவிட்டியை ஃபாலோ பண்ணணும். அப்படி டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஃபாலோ பண்ணும்போது எக்ஸ் கேப். ஓகே, கமா பிஎக்ஸ், ரைட்? ஸோ இப்போ இங்கே என்ன வரும்? எந்த சைடில் வரும்னு சொல்லுங்க பார்ப்போம். விச் இஸ் இந்த ரைட் சைடு. எக்ஸ் ஸ்கொயர் கேப் எங்கே வரணும்? ஸோ விச் இஸ் இந்த ரைட் ஹேண்ட் சைடு, ரைட்? ஸோ அதுக்கப்புறம் ப்ளஸ். ஓகே, இப்போ எக்ஸ் கேப்பை நான் எடுத்துக்கிறேன், இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு புரியல அப்படின்னா இங்கே பாருங்களேன். ஸோ இப்போ இது இருக்கு. ஓகே, ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் இதை கூட மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். இது வந்து ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ இது வந்து செகண்ட். ஓகே, இது வந்து செகண்ட். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் கேப், அதுக்கப்புறம் என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் கமா பிஎக்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்கள் தான் சொல்ல போறீங்க. இங்கே பாருங்களேன், டைரக்டாகவே நம்ம எழுதிடலாம்ப்பா. ஓகே, எக்ஸ் அதாவது பிஎக்ஸ் இதோட வேல்யூ என்ன? நமக்கு நல்லாவே தெரியும், அயோட்டா ஹச் கட், ரைட்டா? ஓகே, எக்ஸ் முன்னாடி இருக்கிறதுனால அயோட்டா ஹச் கட். இதே பிஎக்ஸ் முன்னாடி இருந்துச்சுன்னா மைனஸ் அயோட்டா ஹச் கட். இப்போ இதோட வேல்யூ என்ன? ஆல்ரெடி நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம் இல்லையா? அப்போ அதோட வேல்யூ என்ன? 2 அயோட்டா ஹச் கட், ரைட்டா? ஸோ இப்போ டைரக்டாகவே பாருங்களேன். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கு? இங்கே நமக்கு ரிமைனிங் வந்து எக்ஸ் ஸ்கொயர்ட். ஓகே, எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் ஓகே எக்ஸ் கேப் அப்படின்னு சொல்லி எழுதுறோம், ரைட்டா? பிராக்கெட்ல எக்ஸ் கேப் அப்படின்னு சொல்லி எழுதுறோம். ஓகேவா? ஸோ அகைன் நம்ம இதை எப்படி ரீரைட் பண்ணலாம்? ஓகே, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அயோட்டா ஹச் கட். ஓகே,
எக்ஸ் ஸ்கொயர் ஓகே பிளஸ் இங்க பாருங்க 2 iota h cut 2 iota h cut இங்க வந்து பாத்தீங்கன்னா சாரி இங்க ஒரு x வரும் இல்லையா 2 iota h cut into x ரைட் ஸோ அதான் என்ன எஸ் ஓகேவா ஸோ இப்போ இந்த எக்ஸை நம்ம என்ன பண்ணலாம் டைரெக்டாக மல்டிபிகேஷன் எடுத்துகிட்டு போயிடலாமா மல்டிபிகேஷன் எடுத்து போகும்போது எக்ஸு கேப் ஸ்கொயர் ஓகேவா ஸோ இப்போ இதை நம்ம எப்படி எழுதிடலாம் எல்லாமே கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணிடலாம் டைரெக்டாக வி ஹேவ் டு புட் த ஆன்சர் ஸோ அப்போ என்னது அயோட்டா ஹச் கட் எக்ஸ் ஸ்கொயர் இந்த பக்கம் 2 அயோட்டா ஹச் கட் எக்ஸ் ஸ்கொயர் அப்போ ஓவராலாக நமக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 அயோட்டா ஹச் கட் ரைட் 3 அயோட்டா ஹச் கட் சாரிப்பா ஓகே ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா iota h cut x squared ஓகே இதுதான் நமக்கு ஃபைனல் வேல்யூஸ் ஓகேவா புரியுதா இங்க பாருங்களேன் ஃபர்ஸ்ட் இந்த iota h cut கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் இருக்கும் பட் ஆனா இப்போ ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சு பாருங்க ஸோ ஃப்ரம் திஸ் வி கேன் ஃபைனலைஸ் ஓகேவா இதுல இருந்து ஒரு ஜெனரல் ஃபார்முலா கொடுக்கணும் ஃபார் பொசிஷன் அண்ட் மொமெண்டம் அப்படின்னா இப்போ ஃபார் இந்த கேஸ் இங்க பாருங்க ஜெனரல் ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸ் பவர் n ஓகே கமா px ஓகே எக்ஸ் பவர் n கமா px ஓகே இப்படி இருக்கு ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு அஃப்கோர்ஸ் இங்கே பொசிஷன் ஆப்ரேட்டர் வந்து முன்னாடி இருக்கிறதுனால பாசிட்டிவ் வரும் பிளஸ் அயோட்டா ஹச் கட் ரைட்டா ஸோ பவர் எங்க இருக்கு எக்ஸுக்கு மேல இருக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா n இன்டூ எக்ஸ் பவர் n மைனஸ் ஒன் இதுதான் ஷார்ட் ஃபார்முலா ஓகே ரொம்ப ரொம்ப ஈஸியான ஃபார்முலா ஓகே ஸோ இப்போ இங்கே பாருங்க நல்லா புரிஞ்சுக்கோங்கப்பா கிளியரா இப்போ எக்ஸ் பவர் n கொடுத்தாலும் நீங்கள் என்ன எழுதிடலாம் பொசிஷன் மூமெண்ட் பவர் n கொடுத்தாலும் வி கேன் ரைட் ஓகேவா ஸோ இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா you have to test yourself and put your answer in our group ஓகேவா ஸோ எது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கொஸ்டின்ஸ் கொடுத்துட்றேன் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் கேப் கமா 3x ஸ்கொயர் ஓகே எக்ஸு 3x ஸ்கொயர் ரைட் ஸோ இதோட வேல்யூ என்ன ஓகே ஸோ செகண்ட் என்ன அப்படின்னா ஸோ எக்ஸ் கேப் கமா px கியூப் ஓகே இதோட வேல்யூ என்ன ஓகே ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஓகே ஸோ ப்ளஸ் 3x ஸ்கொயர்ட் ஓகே இதோட வேல்யூ என்ன வரும் ஆல்ரெடி இதெல்லாம் நம்ம நடத்திருக்கோம் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்குள்ள ஒரு சின்ன திங்கிங் தான் அதை யோசிச்சுட்டு ஆன்சர் என்னன்னு ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ரொம்ப ரொம்ப ஈஸிப்பா இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் மேபி நீங்கள் எடுத்து கூட பாருங்கள் கொஸ்டின் எடுத்து பாருங்கள் இந்த கொஸ்டின் அமௌண்ட்டை பேஸ் பண்ணி ரிப்பீட்டடாக கேட்பாங்க டேரெக்டாக 4 மார்க்ஸில் கூட கேட்டிருக்காங்க ஓகே ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி டைம் எடுக்காது நம்ம 30 செகண்டில் ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம் ஓகேவா ஸோ கிளியராப்பா ஸோ இப்போ கம்யூட்டேட்டரோட ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா ஸோ கம்யூட்டேட்டரோட ப்ராப்பர்ட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபாலோஸ் ஆன்டிசிமெட்ரிக் இன் நேச்சர் அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் இட் இஸ் இட் ஃபாலோஸ் லீனியரிட்டி அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவிட்டி இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் இல்லையா ஸோ அதெல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே ஸோ இப்போ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா ஒன் மினிட் வெயிட் பண்ணுங்கப்பா ஓகே ஸோ இன்னும் 2 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன் லீனியாரிட்டி திஸ் இஸ் ஃபார் கம்யூட்டேட்டர்ப்பா ஓகே கம்யூட்டேட்டரோட ப்ராப்பர்ட்டிஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன் நாட் ஃபார் ஆப்ரேட்டர் கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க ஓகே ஸோ ஆன்டிசிமெட்ரிக் இன் நேச்சர் ஆன்டிசிமெட்ரிக் இன் நேச்சர் தேர்ட் ப்ராப்பர்ட்டி வந்து என்ன சொல்லியிருந்தோம் டிஸ்ட்ரிபியூட்டிவிட்டி ஓகே டிஸ்ட்ரிபியூட்டிவிட்டின்னு சொல்லி பார்த்துருந்தோம் அண்ட் ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி சிம்பிள் இப்போ என்ன அப்படின்னா ஸோ த ஃபோர்த் ப்ராப்பர்ட்டிஸ்
Okay, so an operator, அதாவது same operator, ஓகேவா? if the same operator with the power, okay, power அப்படின்னு சொல்லலாம், இல்ல power இல்லைனா அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நிமிஷம் இருங்கப்பா. a cap a cap, ஓகேவா? ஸோ இதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, if same operator comes means இதோட வேல்யூ 0. again if a cap, ஓகே, comma a cap power n அப்படின்னாலும் இதோட வேல்யூ நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is also 0. ஓகே, ஸோ அண்ட் அகெயின் இப்போ a பவர் n, ஓகே, ஸோ அதுக்கப்புறம் a இப்படி வந்துச்சுன்னா, if same ஆப்ரேட்டர் வித் பவர்ஸ் அப்படின்னா அதோட வேல்யூ என்னன்னா 0 தான்ப்பா. அதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, எனி ஆப்ரேட்டர், ஓகே, ஸோ அதாவது எனி ஆப்ரேட்டர், any operator, okay, any operator, 1 minute, okay, any operator commute with itself or any power to the itself, okay va? சேம் ஆப்ரேட்டர் அப்படின்னா அது கம்யூட் தான்ப்பா. ஓகே, ஸோ அதுக்குள்ள அதே போல அது கூட பவர் இருந்தாலும் இட் இஸ் ஆல்சோ கம்யூட். கம்யூட்னா என்னது? அதோட வேல்யூ 0. ஓகே, itself or any, ஓகே, எனி பவர் இருந்தாலும் சரி, இல்ல சேம் ஆப்ரேட்டர் இருந்தாலும் சரி, டு த itself. ஓகே, அப்படி இருந்துச்சுன்னா இட் இஸ் அன் கம்யூட் இன் நேச்சர். ஓகே, ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் ஆப்ரேட்டர் அண்ட் சேம் ஆப்ரேட்டர் வித் பவர் அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ கம்யூட். ஓகே, ஸோ அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இஃப் ஆப்ரேட்டர் வித் எ கான்ஸ்டன்ட் இட் இஸ் ஆல்வேஸ் கம்யூட். ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிஃப்த் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிஃப்த் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, ஃபிஃப்த் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆப்ரேட்டர் ஏ, ஓகே, வித் அ கான்ஸ்டன்ட், இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்கும்போது இதோட வேல்யூ இட் இஸ் அப்சல்யூட்லி 0. ஓகே, பிகாஸ் இங்கே பாருங்க இட் இஸ் அ லீனியர் ஆப்ரேட்டர், ரைட்டா? ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீனியர் ஆப்ரேட்டர். ஓகே, இஃப் இந்த வேல்யூ வந்து நமக்கு கான்ஸ்டன்ட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்றது ஒரு நியூமெரிக்கல் ஆர் கான்ஸ்டன்ட் வேல்யூவாக இருந்துச்சுன்னா அது என்ன ஆகும் தெரியும், அது வந்து நம்மளுக்கு கம்யூட் பா. ஓகே, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இஃப் இட் இஸ் அன் கான்ஸ்டன்ட், ஓகே, கான்ஸ்டன்ட் வேல்யூ அப்படின்னா என்னது, அது வந்து கம்யூட் டீச்சர் தான். ஓகே, ஸோ அதான் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேட்டர், ஓகே, ஸோ ஃபிஃப்த் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, ஸோ ஆப்ரேட்டர் வித் எ கான்ஸ்டன்ட், ஓகே, ஆப்ரேட்டர் with the constant, okay, with the constant, okay, always commute. Always commute. Okay, now வச்சுக்கோங்க, this is fifth properties. Okay வா? So for example என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ x, ஓகேவா, x கமா சாரி x cap, ஓகே, ஸோ x cap கமா px, ஓகேவா, இப்படி ஒரு கம்யூட்டேட்டரா இது வந்து கம்யூட்டா இல்லையான்னு நம்ம கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதோட கம்யூட் வேல்யூஸ் என்ன, அதாவது கம்யூட்டேட்டர் இஃப் இட் இஸ் நாட் கம்யூட்டா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, ஸோ அப்போ இதோட வேல்யூ நம்ம எப்படி டிட்டர்மைன் பண்ணுவோம்? ஸோ அதாவது டிஸ்ட்ரிபியூட்டிவ்னு தெரியும். ஸோ அப்போ இதோட வேல்யூ என்ன, எக்ஸு, இதோட வேல்யூ என்ன, அயோட்டா அச்கட், ரைட்டா? ஸோ அயோட்டா அச்கட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் வேல்யூப்பா. ஓகே, அயோட்டா அச்கட் அப்படின்றது என்னது, இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் வேல்யூ. அப்போ ஆப்ரேட்டர் வித் கான்ஸ்டன்ட் அப்படின்னும் போது இதோட வேல்யூ என்ன அப்படின்னா அஃப்கோர்ஸ் 0.
ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ரேட்டர் வித் கான்ஸ்டன்ட் அப்படிங்கும்போது அது நமக்கு என்ன வரும்? இட் இஸ் இன் ஜீரோப்பா. ஓகேவா? கிளியரா? இது வரைக்கும் என்ன ஃபார்முலா பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 ஃபார்முலாஸ் பார்த்துருக்கோம். எது? dy by dx into x power n. ஸோ அப்படி இருந்தா, அதே போல பொசிஷன் அண்ட் மொமெண்டம் அதோட வேல்யூஸ் எப்படி இருந்தான்னு சொல்லி பார்த்துருக்கோம். ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 1 மினிட் தருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அண்ட் ஒன் மோர் திங், இது டைரக்டா கேட்பாங்க. ஸோ அதுவும் ஒரு 6 ப்ராப்பர்ட்டியா நான் கொடுத்துறேன். ஓகேங்களா? இப்போ என்னன்னா, 6th ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ இப்போ பொசிஷன் ஆப்ரேட்டர், இது Vx அப்படின்றது என்னது? பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆப்ரேட்டர். ஓகேவா? Vx அப்படின்றது என்னது? பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆப்ரேட்டர். ரைட்டா? ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆப்ரேட்டர் அப்படின்னும் போது இதோட வேல்யூ நமக்கு 0 தான். ஏன் அப்படின்னா, ஸோ இப்போ 2 ஆப்ரேட்டர் ஹேவ் மல்டிபிகேஷன் ஆஸ் த ஆப்ரேஷன். ஓகேவா? ஸோ இப்போ இதோட இது என்னது? பொசிஷன். ரைட்? ஸோ இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொசிஷன். இது வந்து மொமெண்டம். ரைட்? ஸோ அது நமக்கு தெரியும். இது வந்து பொசிஷன் ஆப்ரேட்டர். ஓகே, ஸோ இது நமக்கு தெரியும். ரைட்டா? ஸோ இது என்னது? பொட்டன்ஷியல் எனர்ஜி. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆப்ரேட்டர். பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆப்ரேட்டர். ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே இதோட ஆப்ரேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மல்டிபிகேஷன். இப்போ மல்டிபிகேஷன் இட் செல்ஃப் இட் இஸ் கம்யூட். ரைட்டா? நம்ம பார்த்துருந்தோம். மல்டிபிகேஷன் இட் செல்ஃப் என்னது? கம்யூட் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஓகேவா? ஸோ அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் போத், ஓகேவா, ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ரேட்டர் ஹேவ் மல்டிப்ளிசிட்டி. ஓகேவா? ஸோ அதாவது ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இஃப் 2 ஆப்ரேட்டர்ஸ் if 2 operators have multiplicity as operation. ஓகே, மல்டிப்ளிசிட்டி ஆப்ரேஷன். ஏன்னா பொசிஷனுக்கும் இது ரெண்டுத்துக்குமே மல்டிப்ளிசிட்டி தான் வந்து அதோட ஆப்ரேஷன். ரைட்டா? தென் they commute always. They commute always commute. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. ஸோ இப்போ இந்த சீக்வன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸோட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் எது வரைக்கும் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேப்பா. ஸோ இப்போ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் நம்ம சொல்லும் போது என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டர்ஸ் என்னன்னு பார்த்தோம். ரைட்? ஸோ ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னும் போது அதோட ஆப்ரேட்டர்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஆக்சுவலாக ஆப்ரேட்டர்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஒன் ஆஃப் த ஃபிஃப்த் ஆப்ரேட்டர்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூட்டேட்டர். ஓகேவா? ஸோ அந்த கம்யூட்டேட்டர் என்னன்னு சொல்லி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அந்த கம்யூட்டேட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ். ரைட்டா? ஸோ கம்யூட்டேட்டர் அப்படின்னும் போது கம்யூட்டேட்டர்ல என்ன சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். ரைட்? ஸோ அப்போ பார்க்கும்போது ஒரு 6 ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். ஓகேவா? கம்யூட்டேட்டரோட ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் லாஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கம்யூட்டேட்டர் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். ஓகேவா? ஸோ கம்யூட்டேட்டர் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஓகே, பட் இருந்தாலும் நான் என்னன்னு சொல்றேன். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் திங் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூட்டேட்டர் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். இந்த சீக்வன்ஸோட படிங்க ப்ளீஸ், அப்பதான் நமக்கு ஞாபகம் இருக்கும். ஓகேவா? என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ப்ரீவியஸ் கிளாஸஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ரீகால் பண்ணிட்டே இருங்கப்பா. ஓகே, commutator of angular momentum. Commutator of angular momentum operator. ஓகே, commutator of angular momentum operator. இப்போ வந்து பாருங்க, இப்போ கம்யூட்டேட்டர் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியணும்? ஆங்குலர் மொமெண்டம் ஆப்ரேட்னா என்னன்னு தெரியும். ரைட்டா? இப்போ ஆங்குலர் மொமெண்டம் ஆப்ரேட்டர் நம்ம இது வரைக்கும் பார்த்ததே இல்லை.
ஸோ இப்போ ஆங்குலர் மூமெண்டம் அப்படின்னா என்னன்னு சொல்றேன் பாருங்க. ஸோ ஐ கேன் ரைட் என்னன்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் okay, so angular momentum. Angular momentum அப்படின்னா we should represent as L cap. Okay, so angular momentum என்னது L cap. Okay, L capனா தான் angular momentum. Okay, so பாத்துக்கோங்க. ஸோ இப்போ ஆங்குலர் மூமெண்டம் அப்படின்னும் போது என்ன எல் கேப் அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்றோமா? இப்போ எல் கேப் அப்படின்றது இங்க பாருங்க. ஸோ இப்போ எல் கேப் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எல் கேப் ஈக்குவல் டு ஆர் கேப், சாரி ஆர் கேப், இது வந்து ஏரோப்பா. ஓகே, ஆர் கேப் இன்டு பி கேப். ஓகே, ஸோ அது ஒன்றும் இல்லை, ரேடியஸ் மூமெண்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ இதோட வேல்யூஸ் ஓகேவா, டிஃப்ரெண்ட் பொசிஷன் என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 minute. ஸோ இப்போ சாரிப்பா, ரைட், ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு த டைரக்ஷன் இந்த ஆங்குலர் மூமெண்டமோட ஃபார்முலா சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இது லோவர் கிளாஸஸ்ல நம்ம படிச்சிருப்போம். ஓகே, ஜஸ்ட் ரீகால் பண்ணி பாருங்க. ஓகே, இல்லை இது டைரக்ட் ஃபார்முலா தான், இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்எக்ஸ், ஓகே, ஆங்குலர் மொமெண்டம் இன் எக்ஸ் டைரக்ஷன் அப்படின்னா என்னதுன்னா ஒய் கேப். ஓகே, ஸோ மைனஸ் இசட் கேப். அந்த டைரக்ஷன் மாறிச்சுன்னா உங்களுக்கு மைனஸ்னு வரும். ஸோ ஆக்சுவலாக மைனஸ் இசட் கேப். ஓகே, இசட் கேப் இங்கே என்ன வரும்? அப்போ பி ஒய் இங்கே போட்டுட்டோம், அப்போ இங்கே இசட் கோஆர்டினேட். ஓகே, ஸோ அப்போ இங்கே இசட் கோஆர்டினேட் போட்டோம், அப்போ ஒய் கோஆர்டினேட். ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்எக்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஒய். ஓகே, எல்ஒய் ஆங்குலர் மொமெண்டம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஒரு வேல்யூஸ் இசட் கேப். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பிஎக்ஸ் கேப். ஓகே, ஸோ இங்கே பாருங்க அப்படியே கிளாக் வைஸ்ல நமக்கு வரணும்ப்பா. ஸோ இப்போ எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு சொல்லிட்டு கிளாக் வைஸ் வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா 1 minute இல்லைங்க. ஸோ இது வந்து எக்ஸ் கோஆர்டினேட்டா, அப்போ இங்கே ஆல்ரெடி எக்ஸ் ஒய் கோஆர்டினேட் போட்டுட்டோம், அப்போ இசட் எக்ஸ் வரும். ரைட்டா? இசட் எக்ஸ்ன்னு வரும். ஸோ அப்போ இதில் வந்து பிஎக்ஸ் அப்படின்னும் போது இதில் பிஒய் அந்த ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ சாரி. ஓகே, ஸோ இப்போ பார்க்கலாம் என்ன அப்படின்னா, இப்போ எல் ஆங்குலர் மூமெண்டம், எல்ஒய் ஆங்குலர் மூமெண்டம் அப்படின்னா என்னது? இசட் கோஆர்டினேட் எக்ஸ் கோஆர்டினேட். ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இசட் கோஆர்டினேட். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அகெயின் இப்போ எல் இசட் கேப் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? இப்போ எக்ஸ் ஒய் போட்டுக்கணும். ஓகே, எக்ஸ் கேப், ஓகே, மைனஸ் ஒய் கேப், ரைட்? ஸோ அதுக்கப்புறம் என்ன வரும்? இங்கே எக்ஸ் கோஆர்டினேட் போயிடுச்சு, இசட் கோஆர்டினேட் இங்கே இருக்கு, அப்போ பிஒய். ஓகே, ஸோ இங்கே என்ன வரும் நமக்கு? பிஎக்ஸ். ஓகே, பிஎக்ஸ் கேப் அப்படின்னு வரும். ஸோ ஆக்சுவலாக ஒன்றும் இல்லைப்பா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்க்கிள் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள். ஓகே, ஸோ இப்போ ஒரு சர்க்கிள் எடுத்துக்கோங்க. சாரி, இப்போ சர்க்கிள் வரல. ஸோ இப்போ ஒரு சர்க்கிள்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ சர்க்கிள்னு கன்சிடர் பண்ணும்போது ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் கிளாக் வைஸில் எக்ஸ்க்கு ஒய் அண்ட் இசட். ஓகே, எக்ஸ் ஒய் இசட், சாரி எக்ஸ் ஒய் இசட் இந்த டைரக்ஷன், ரைட்? ஸோ எக்ஸ் ஒய் இசட் பா. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே பாருங்க எல் ஆங்குலர் மொமெண்டம், அப்போ ரிமைனிங் கோஆர்டினேட் என்னது? ஒய் இசட் அப்படின்னு போடுறோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஒய் ஆங்குலர் மொமெண்டம், அப்போ என்னது ரிமைனிங்? ஒய் இங்கே இருக்குன்னா கிளாக் வைஸ்ல வரணும், இசட் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு வரணும். அப்போ அதே போல இசட் ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னது எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்னு வரணும். இந்த மாதிரி தான் சர்க்கிள்ல நம்ம போடணும். ஓகேவா? ஸோ அண்ட் அதே போல 3 dimensional. ஓகேவா? எல்லாத்துக்கும் 3 dimensional இருந்துச்சு இல்லையா? ஸோ 3 dimensional ஆப்ரேட்டர். அதே போல ஆங்குலர் மொமெண்டத்துக்கு 3 dimensional என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வி கேன் ரைட் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல் கேப். ஓகே, எல் கேப் ஈக்குவல் டு என்ன வரும்? அப்போ எல்எக்ஸ் கேப் பிளஸ் எல்ஒய் கேப், ஓகே, பிளஸ் எல்இசட் கேப். ஓகேவா? ஸோ இதுதான் அதோட ஆன்சர் 3D ஆங்குலர் மொமெண்டத்துல, ரைட்டா? ஸோ இப்போ இதுல கம்யூட்டேட்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ கம்யூட்டேட்டர் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம், இதுதான் ஆங்குலர் மொமெண்டம் சொல்லிட்டோம் இல்லையா? ஸோ இப்போ இதுல கம்யூட்டேட்டர் அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இப்போ இதுல 3 ஆங்குலர் மொமெண்டம் நமக்கு எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எப்படின்னு சொல்றேன் பாருங்களேன். maybe I can copy. ஓகே. ஸோ இப்போ ரைட். இப்போ பாருங்க பொசிஷன் ஆம் அதாவது இந்த ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்றது, அதாவது ஆங்குலர் மொமெண்டம் இருக்கு இல்லையா, இது யாரு கூட எல்லாம் கோஆர்டினேட் ஆகும்னு பாத்தீங்கன்னா லீனியர் மொமெண்டம். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. லீனியர் மொமெண்டம் அப்படின்னும் போது ஸோ இந்த பிஎக்ஸ் பிஒய் பிஇசட் சொல்றோம் இல்லையா, ஸோ அதே போல பொசிஷன் ஆங்குலர் மொமெண்டம், பொசிஷன் மொமெண்டம் அப்படின்னும் போது பொசிஷன் எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ இது கூட தான் கோஆர்டினேட் ஆகும் போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 மினிட் இருங்கப்பா. ஸோ இப்போ பொசிஷன், ஓகே, ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொசிஷன் angular momentum, and next linear momentum. Okay, linear momentum, maybe linear na kudu you can. Okay, position operator, momentum operator, அதுக்கப்புறம் angular momentum. Okay, okay, angular momentum na L, momentum நாலும் px py pz. இதே போல அதுல லீனியர் மொமெண்டம் அப்படின்னாலும் px py pz தான். லீனியர் மொமெண்டம்னு சொல்லலாம், ஆர் மொமெண்டம்னு சொல்லலாம். எப்படி வேணாலும் உங்களுக்கு எது ஞாபகம் இருக்கும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ கிளியரா? ஸோ இப்போ இதுல த்ரீ ஃபேஸஸ்ல நமக்கு வரும்பா. இப்போ இந்த கேஸ் இப்போ இங்க பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆங்குலர் மொமெண்டம் Lx, சாரி, ஆங்குலர் மொமெண்டம் Lx, ஓகே, கோஆர்டினேட் வித் x. ஓகே, அதே போல Ly கோஆர்டினேட் வித் y. ஓகே, ஸோ அதே போல ஆங்குலர் மொமெண்டம் z கோஆர்டினேட் வித் z பொசிஷன். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்களேன். இதுல என்னது, ஒரு ஆங்குலர் மொமெண்டம் இருக்கு, ஒரு பொசிஷன் ஆபரேட்டர் இருக்கு. ஒரு ஆங்குலர் மொமெண்டம் ஆபரேட்டர், ஒரு பொசிஷன் மொமெண்டம் ஆபரேட்டர். ஓகேவா? ஸோ இப்போ இங்க பாருங்களேன், இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இஃப் கோஆர்டினேட்ஸ் ஆர் சேம். ஓகேவா? இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேபி இதுவும் நான் ரைட் பண்ணிடுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்எக்ஸ், எல்எக்ஸ்ன்றது என்னது, ஆங்குலர் மொமெண்டம் ஆபரேட்டர். இதுல பிஎக்ஸ் அப்படின்றது என்னது, லீனியர் மொமெண்டம் ஆபரேட்டர். அதே போல எல்ஒய் அப்படின்றது ஆங்குலர் மொமெண்டம் ஆபரேட்டர். அதே போல பிஒய் அப்படின்றது என்னது, லீனியர் மொமெண்டம் ஆபரேட்டர். அதே போல எல்இசட், அதே போல பிஇசட். ஓகேவா? ஸோ இது வந்து ஆபரேட்டர்ஸ், ரைட்? கிளியரா? ஓகே, இதோட கம்யூட்டேட்டர், இப்போ ஆங்குலர் மூமெண்டத்தோட கம்யூட்டேட்டர் பார்த்துட்டு இருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ அதே போல ஆங்குலர் மூமெண்டம் அப்படின்னும் போது எல்எக்ஸ் எல்எக்ஸ். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்ஒய் எல்ஒய். ஓகே, எல்லாத்துலையும் எல்இசட் எல்இசட். ஓகே, ஆங்குலர் மூமெண்டம் வித் ஆங்குலர் மூமெண்டம். ஓகேவா? ஸோ இதோட கம்யூட்டேட்டர். ஓகேவா? இதோட கம்யூட்டேட்டர் வேல்யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் என்னது, 0. ரைட்டா? இதோட வேல்யூ என்னது, 0. பிகாஸ் நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கோம், இஃப் கோஆர்டினேட்ஸ் ஆர் சேம். ஓகேவா? இஃப் கோஆர்டினேட்ஸ் ஆர் சேம், இஃப் கோஆர்டினேட்ஸ் okay, coordinates are same, okay, coordinates are same, then the value will be 0. Okay, நல்லா புரிஞ்சுக்கோங்க. if coordinates are same, the value என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா the value is going to be 0. ஓகேவா? so if coordinates are same, the value of 0. இது not only for this position momentumத்துக்கும் அதேதான், லீனியர் மொமெண்டமும் அதேதான், ஆங்குலர் மொமெண்டத்துக்கும் அதேதான். நமக்கு வேல்யூ not a value, coordinates. Okay, if coordinates are same அப்படின்னா நமக்கு 0. ஓகே, கிளியரா? ஸோ இதுல இருக்க டவுட் இருக்கா? ஓகே, ஏதாவது டவுட் இருந்தா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க, அதர்வைஸ் குரூப்ல கேளுங்க. ஓகே, ஸோ டோன்ட் hesitate to ask questions. கிளியரா இருந்துக்கோங்க.
ஓகே. கிளியரா? ஸோ இப்போ இந்த கேஸ், இப்போ இன் கேஸ் ஓகே சார், கோஆர்டினேட் சேமா இருந்தா 0. இப்போ கோஆர்டினேட்ஸ் நமக்கு டிஃபரெண்டா இருந்தால், ஓகேவா? இஃப் கோஆர்டினேட்ஸ் ஆர் டிஃபரெண்ட், அப்போ நமக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் டவுட் இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ கோஆர்டினேட்ஸ் ஆர் டிஃபரெண்ட் அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் இன் த கேஸ் ஆஃப் பொசிஷன், ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, மேபி ஐ கேன் ரிட்டன் லைக் திஸ். இப்போ பொசிஷனா இருக்கு அப்படின்ற பட்சத்துல பொசிஷன் மொமெண்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொசிஷன் மொமெண்டம் பொசிஷன் மொமெண்டமா இருக்குன்ற பட்சத்துல இங்க பாருங்க, கோஆர்டினேட் சேமா இருந்துச்சுன்னா டிஃபரெண்ட் கோஆர்டினேட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஃப் கோஆர்டினேட்ஸ் ஆர் டிஃபரெண்ட், இஃப் இஃப் கோஆர்டினேட்ஸ் ஆர் டிஃபரெண்ட், ஓகே, கோஆர்டினேட்ஸ் வந்து டிஃபரெண்டா இருக்குன்ற பட்சத்துல வேல்யூஸ் என்னன்னா பிளஸ் அயோட்டா பிளஸ் ஆர் சாரி பிளஸ் ஆர் மைனஸ் அயோட்டா ஹெச். ஓகே, பிளஸ் ஆர் மைனஸ் ஏன் சொல்றேன்னா, இந்த பிளஸ் மைனஸ் எப்படி டிட்டர்மைன் பண்ணுவோம்னா இந்த ஆங்குலர் மொமெண்டத்தோட இது வச்சு, ஓகேவா? இஃப் கோஆர்டினேட்ஸ் ஆர் டிஃபரெண்ட், அப்போ பிளஸ் ஆர் மைனஸ் அயோட்டா ஹெச் இங்க என்ன இருக்கு? அப்போ பொசிஷன் ஆபரேட்டர் அப்படின்னா என்ன வரும்? இங்க பொசிஷன் ஆபரேட்டர், ஓகேவா? இங்க என்ன வரும்? பொசிஷன் ஆபரேட்டர். இதுதான் அதோட வேல்யூஸ், ஓகேவா? ஸோ இப்போ பிளஸ் ஆர் மைனஸ் 0, ஸோ பொசிஷன் ஆபரேட்டர், ஓகேவா? ஸோ இப்போ இதே சேம் தான், இங்க பாருங்க, மேபி இது பொசிஷன் ஆபரேட்டரா இருந்துச்சுன்னா, ஓகே, வாட் இஃப் இன் த கேஸ் ஆஃப் லீனியர் மொமெண்டம், லீனியர் மொமெண்டமும் ஆங்குலர் மொமெண்டமும் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அப்ப பாருங்க, அப்ப என்ன அப்படின்னா லீனியர் மொமெண்டம், ரைட்? லீனியர் மொமெண்டத்துல டிஃபரெண்ட் கோஆர்டினேட்டா இருந்துச்சுன்னா லீனியர் மொமெண்டம், ஓகே, லீனியர் மொமெண்டம், லீனியர் மொமெண்டம் எடுத்துக்கிறேன், ஓகே, லீனியர் மொமெண்டம் அதுல நமக்கு கோஆர்டினேட்ஸ் டிஃபரெண்டா இருந்துன்ற பட்சத்துல, ஓகே, ஸோ கோஆர்டினேட்ஸ் டிஃபரெண்டா இருந்துச்சுன்னா நமக்கு என்ன வரும்? சேம் தான். இப்போ என்னன்னா மைனஸ் அயோட்டா ஹெச். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா பிளஸ் ஆர் மைனஸ் அயோட்டா ஹெச் போட்டுக்கோங்க, ஓகே. ஸோ அப்போ இங்க லீனியர் மொமெண்டம் அப்படின்னும் போது இங்க என்ன லீனியர் மொமெண்டத்துல இருக்கோ அதுதான் நம்ம எழுதணும், லீனியர் மொமெண்டம். நான் பின்னாடி சொல்றேன், ஓகே, பஸ் ஃபர்ஸ்ட் இது வந்து கோ த்ரூ பண்ணிக்கோங்க, ஓகே. ஸோ லீனியர் மொமெண்டம், ஓகேவா? ஸோ அதே போல இங்க பாருங்க, இது லீனியர் மொமெண்டமா, அப்ப ஆங்குலர் மொமெண்டம், ஆங்குலர் மொமெண்டத்துல என்ன வரும்? ஜஸ்ட் கெஸ் பண்ணுங்க, சேம் திங் தான். நமக்கு என்ன வரும்? இப்போ ஆங்குலர் மொமெண்டமா இருந்துச்சுன்னா ஸோ அப்படியே சேஞ்ச் ஆக போகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து லீனியரா, ஸோ இது ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னு என்னது நமக்கு இந்த இது சேஞ்ச் ஆகும், ஓகே. ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் அயோட்டா ஹெச் கட், இது என்னது ஆங்குலர் மொமெண்டம், ரைட்? ஆங்குலர் மொமெண்டமா இருந்துச்சுன்னா இங்க நம்ம என்ன பண்ணணும்? ஸோ மைனஸ் பிளஸ் ஆர் மைனஸ் மொமெண்டம், ஓகேப்பா, பிளஸ் ஆர் மைனஸ் சொல்லியாச்சு. இப்போ பிளஸ் ஆர் மைனஸ் நம்ம எப்படி டிட்டர்மைன் பண்றது? அப்பதான் நம்ம வந்து சொல்றோம் அந்த சர்க்கிள் சொன்னோம் இல்லையா, இப்போ அந்த ஆன்டிசிமெட்ரிக் சர்க்கிள், ஓகேவா? ஸோ அதாவது சிமெட்ரிக் சர்க்கிளா இருந்துச்சுன்னா நமக்கு பாசிட்டிவ், ஓகேவா? இதே ஆன்டி சிமெட்ரிக்கா இருந்துச்சுன்னா நெகட்டிவ், ஓகே. இப்போ நான் என்ன சொல்றேன் பாருங்களேன், இப்போ இந்த சிமெட்ரிக் சர்க்கிள் நான் சொல்லியிருந்தேன், ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நிமிஷம், ம், ம்.
என்னது எக்ஸ் ஒய் இசட் ஆங்குலர் மூமெண்ட் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இஃப் சேம் கோஆர்டினேட் இருக்கு, இப்போ பொசிஷன் அண்ட் பொசிஷன் ஆப்ரேட்டர் சேம் கோஆர்டினேட் இருக்கு அப்படின்னும் போது நமக்கு என்ன வரும், 0ன்னு வரும். ரைட்டா? இப்போ இன்கேஸ் டிஃபரெண்ட் கோஆர்டினேட் இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேங்க பாருங்க. ஓகே, ஸோ இப்போ எக்ஸ் கேப் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எக்ஸ் கேப் இது என்னது பொசிஷன் ஆப்ரேட்டர். எல்ஒய் அப்படின்றது என்னது லீனியர் ஆப்ரேட்டர். ரைட்டா? சாரி, ஆங்குலர் மொமெண்டம் ஆப்ரேட்டர். ஆங்குலர் மொமெண்டம் ஆப்ரேட்டர் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கோஆர்டினேட்ஸ் ஆர் டிஃபரெண்ட். இப்போ கோஆர்டினேட்ஸ் டிஃபரெண்டா இருந்தா என்ன சொல்லியிருக்கேன், பிளஸ் ஆர் மைனஸ். ரைட்டா? பிளஸ் ஆர் மைனஸ் அயோட்டா ஹச் கட். இப்போ பிளஸ் ஆர் மைனஸ் விட்டுருவோம், அயோட்டா ஹச் கட்டு. ஓகே, ஸோ ஆல்ரெடி இங்க என்ன கோஆர்டினேட்ஸ் இருக்கு, எக்ஸ் ஒய் இருக்கு. அப்ப இங்க என்ன கோஆர்டினேட் வரப்போகுது, இசட் கோஆர்டினேட். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பிளஸ் ஆர் மைனஸ் எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இப்போ இங்க இருந்து பாருங்களேன், ஃப்ரம் திஸ் டைரக்ஷன். ஓகே, ஃப்ரம் திஸ் டைரக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஒய் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஒய் அப்படின்றது என்னது, இட்ஸ் சிமெட்ரி. ரைட்டா? இது வந்து பாத்தீங்கன்னா சிமெட்ரி. இது வந்து இந்த டைரக்ஷன் சிமெட்ரிப்பா, எங்க கிளாக் வைஸ். ரைட்டா? ஸோ இப்போ கிளாக் வைஸ்ல இருந்துச்சு அப்படின்னா இது வந்து சிமெட்ரி. ஓகே, சிமெட்ரி. ஓகே, இதே இந்த டைரக்ஷன்ல இருந்துச்சு, அதாவது ஆப்போசிட்ல இருந்துச்சு அப்படின்ற பட்சத்துல, ஒரு நிமிஷம், இதே இந்த டைரக்ஷன்ல இருந்துச்சு அப்படின்னா அது என்னது, ஆன்டி சிமெட்ரி. ஓகே, ஸோ இப்போ இங்க சேம் இந்த டைரக்ஷன்ல இருக்கு, அப்ப நமக்கு என்ன வரும், we have to put plus. ரைட்டா? ஸோ அதே போல நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ எல்ஒய். ஓகே, எல்ஒய் மொமெண்டம். அதே போல இது வந்து எக்ஸ், இந்த பக்கம் டைரக்ஷன் மாறும்போது நம்ம என்ன வரும், ஸோ இப்போ இங்க பாருங்களேன், என்னது ஒய் எக்ஸ் அப்படின்னு இருக்கு. இந்த டைரக்ஷன் எடுத்துக்கோங்க, இந்த டைரக்ஷன் என்னது ஒய் எக்ஸ் அப்படின்னு இருக்கு. இது என்னது ஆன்டி சிமெட்ரி. ரைட்டா? இது வந்து என்னது ஆன்டி சிமெட்ரி. அப்போ இங்க என்ன வரும், மைனஸ் அயோட்டா ஹச் கட். ரைட்? அப்போ இங்க என்ன கோஆர்டினேட்ஸ் இல்ல, இசட் கோஆர்டினேட், இசட் பொசிஷன். ஓகே, பிகாஸ் இது பொசிஷன் தான். ரைட்டா? ஸோ கிளியராப்பா, கிளியரா? ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் நான் எழுதுறேன் பாருங்க. ஓகே, ஸோ இப்போ ஒய் கேப். ரைட்? ஸோ அதுக்கப்புறம் எல்எக்ஸ். ஓகே, ஒய் கேப் எல்எக்ஸ். ஓகே, ஸோ இது என்னது ஆன்டி சிமெட்ரி. ஒய் எக்ஸ்ன்னு வந்திருக்கு, ஸோ இது என்ன ஆன்டி சிமெட்ரி, அயோட்டா ஹச் கட். ஸோ ஒய் எக்ஸ் இருக்கிறதுனால இங்க என்னது இசட் கோஆர்டினேட். ஓகே, ரிமைனிங் நம்ம போடணும் பொசிஷன்ங்கிறதுனால. இங்க என்னது பொசிஷன்ங்கிறதுனால. இதே இன்கேஸ் லீனியர் பி எக்ஸ் பி ஒய் இருந்ததுன்னா அப்ப அதுக்கேற்ற மாதிரி கோஆர்டினேட்ஸ் நீங்க போடணும். ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி நான் வேணா டேபிள் குரூப்ல ஷேர் பண்றேன்ப்பா. ஓகே, இதை பேஸ் பண்ணி என்ன இருக்கு, டேபிள் வந்து குரூப்ல நான் ஷேர் பண்றேன். அதை பேஸ் பண்ணி எல்லாரையும் எழுதிட்டு வந்துருங்க. ஓகே, ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு வந்துருங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேட்டர்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருக்கோம். அண்ட் ஆப்ரேட்டர்ஸ்ல 5th ப்ராப்பர்ட்டி, அதோட இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னா கம்யூட்டேட்டர் பார்த்துருக்கோம். ஓகேவா? கம்யூட்டேட்டர் அண்ட் கம்யூட்டேட்டரோட ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகைன் we are going to start ஆப்ரேட்டர்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போறோம். ஓகேவா? நான் சொன்னேன் இல்லையா, இந்த பேசிக் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பேசிக் லெக்சர். ஸோ இது அகைன் ரீகால் பண்ணுங்க. இது ரீகால் பண்ணிட்டா நமக்கு ஃபர்தரா வரக்கூடிய லெக்சர்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாவே இருக்கும்ப்பா. ஓகே, ஓகேப்பா, வில் see in the next class. Okay, thank you all.